அபிராமி சிறையில ஓரின சேர்க்கை வெளியான பகீர் வீடியோ. காஞ்சிபுரம் முதன்மை நீதிமன்றத்துல 2018 நடந்த பரபரப்பான வழக்கு தொடர்பா பிரபல வழக்கறிஞர் தமிழ் என்ன சொல்லியிருக்காருன்னா, மெட்ரோ மெயில் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய தகவல்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வழக்குல அபிராமி அப்படின்ற பொண்ணு தன்னோட கள்ளக்காதல் உறவு காரணமா தன்னுடைய 2 குழந்தைகளை, அதாவது அஜய் 7 வயது, காருண்யா 4 வயது குழந்தைகளை கொலை செய்த குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த வழக்கு சமூகத்துல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இது போன்ற ஒரு குற்றம் அப்போது புதிதா இருந்துச்சு. வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் இந்த வழக்கை மிக தீவிரமா கையாண்டிருக்காரு. அபிராமிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் சார்லஸோட இணைந்து ஆழமான விசாரணை மேற்கொண்டிருக்காரு. வேலையா அபிராமியுடைய வீடு, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் நேர்காணல் செஞ்சு முக்கிய ஆதாரங்களை சேகரிச்சிருக்காங்க. இந்த வழக்கு காஞ்சிபுரம் முதன்மை நீதிமன்றத்துல நீதியரசர் செம்மல் தலைமையில விசாரிக்கப்பட்டு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பா நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தமிழ்வேந்தன் பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசு தரப்பு வழக்கறிஞருடைய சிறப்பான பணியையும் புகழ்ந்திருக்காரு. 25 சாட்சியங்கள், வாக்குமூலங்கள், அதே மாதிரி ஆதாரங்களின் அடிப்படையில இந்த வழக்கு மிகவும் துல்லியமா கையாளப்பட்டதா அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த வழக்குடைய பின்னணியில 2018 தொடங்கினதுன்னு சொல்லலாம். அபிராமி பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவர் விஜயோட சென்னை டி நகர் பகுதியில வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் பாத்தீங்கன்னா ஏடிஎம் இயந்திரங்கள்ல பணம் நிரப்பக்கூடிய வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவங்களுடைய திருமணம் காதல் திருமணமா இருந்திருக்கு. அபிராமியை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கல் ஆப் மூலமா ரொம்ப வீடியோஸ் எடுக்கிறதுல அடிமையா இருந்துட்டு இருக்காங்க. குடும்ப வாழ்க்கையை புறக்கணிச்சிருக்காங்க. இதனால அவங்க அருகில் இருக்கக்கூடிய பிரியாணி கடை உரிமையாளர் சுந்தரத்தோட நெருக்கமான உறவு ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க. இந்த உறவு அவங்களுடைய குடும்பத்துல பெரும் பிரச்சனையை உருவாக்கி இருக்கு. விஜயோடைய அறிவுரையை மீறி அபிராமி தன்னுடைய கள்ள உறவை தொடங்கி இருக்காங்க. சுந்தரத்தோட அவங்க நெருக்கமா இருந்து விஜய்க்கு தெரிஞ்சு பல முறை எச்சரிக்கையும் நடந்திருக்கு. இது ஒரு பெரிய இஷ்யூவாவும் மாறி இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா அபிராமியோடைய காம இச்சை இந்த பயங்கர குற்றத்துக்கு காரணமா இருந்ததாகவும், இது மாதிரி குற்றங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க அடங்காத காம இச்சை காரணத்தினால தன் பெற்ற குழந்தைகளை கொலை செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பல ஆண்டுகளாக சிறையில இருக்கும் பொழுது இந்த காம இச்சையை அடக்கிக்கிட்டு அவங்களால இருக்க முடியுமா? இல்லனா சிறைக்குள்ள ஏதேனும் காமலீலைகள் நடக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி கேள்வி முன்வைக்கும் போது வழக்கறிஞர் கொடுத்த பதில் அப்படின்றது அதிர வைக்கிறதா இருந்துச்சு. அவங்க கூறிய பதில் என்னன்னா, அதாவது சிறைக்குள்ள கண்டிப்பா ஆண் பெண் கைதிகள்லாம் ஒன்னா பாக்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கவே போறதில்ல. ஆனா ஒரு விஷயம் நடக்கும், இந்த ஓரின சேர்க்கை மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி புழல் சிறையில பணியாற்றி இருக்கக்கூடிய சிறை காவலர் ஒருத்தர் சிறைக்குள்ள நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாத்தையும் பத்தி பேசியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது சிறைக்குள்ள ஓரின சேர்க்கை அப்படின்றது கட்டாயமா நடக்குது. அதுல மாற்று கருத்தே கிடையாதுன்ற மாதிரி இந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.